கலா நினச்ச மாதிரி கண்டிப்பாக சித்தார்த்தோட கல்யாணம் நடக்காது அப்படின்ட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க. அன்புறவுகளே, தென்றலை மெல்ல பேசி இனி வரக்கூடிய எபிசோடில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. நளினி சித்தார்த்தோட உண்மையான சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே விடமாட்டேன் அப்படின்ட்டு சவாலும் விடுறாங்க. இதனால் சித்தார்த்து பயங்கர கோவத்தில் நளினியை ஃப்ரெண்டு வீட்டிலேயே கட்டி போட்டுறாங்க. இங்கே இளமதிக்கு என்ன நளினி இங்கே வீட்டுக்கே வரலை, பரமனுக்கும் ட்ரெஸ்ஸிங் பண்ணலையே, என்னாச்சு நளினிக்கு? சித்தார்த்தோட கல்யாண விஷயத்த கேள்விப்பட்டதுக்கப்புறம் நளினியோட முகமே மாறிடுச்சு. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு தான் நம்ம இளமதி நளினிக்கு கால் பண்ணுறாங்க. நளினியோட ஃபோனுமே சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. நம்ம இளமதிக்கு ரொம்பவே சந்தேகம் வர ஸ்டார்ட் ஆகிடுது. நளினியோட ரூமுக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு நளினி வரவே இல்லை அப்படின்ட்டு சொல்லவும், இங்கே நம்ம இளமதி இருந்துக்கிட்டு அப்போது நளினி ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா அப்படின்ட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. சித்தார்த்தோட கல்யாண விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நளினி ஏதோ ஒரு மாதிரியாகவே இருந்தா. சித்தார்த்தோட மொபைலை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு சித்தார்த்தோட மொபைலை தான் நம்ம இளமதி எடுத்து பார்க்குறாங்க. அதில் நளினியோட நம்பருமே சேவ் ஆகிருக்குது. அப்போது சித்தார்த்து தான் நளினி ஏதோ பண்ணியிருக்கிறான் அப்படின்ட்டு இங்கே நம்ம இளமதி நளினியோட ஃபோனை ட்ராக் பண்ணி அவங்க இருக்கிற அட்ரஸையுமே கண்டுபிடிச்சி கரெக்டாக போயிடுறாங்க. யாருக்குமே தெரியாமல் இளமதி நளினியை அந்த வீட்டில் தேடுறாங்க. அப்போது ஒரு ரூமில் நளினியை கட்டி போட்டு வச்சுருக்கதை நம்ம இளமதி பார்த்துறாங்க. நளினியோட கட்டை அவுத்து நம்ம இளமதி நளினியை காப்பாற்றுறாங்க. இளமதியை நம்ம நளினியை கட்டி பிடிச்சி கதறி அழுகிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த சித்தார்த்து என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே விடக்கூடாது, அந்த பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக போயிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரி, மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இங்கேருந்து நம்ம 2 பேரும் எப்படினாலும் தப்பிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கும்போது சித்தார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே கரெக்டான டைமுக்கு வந்துடுறாங்க. இங்கே சித்தார்த்துக்கிட்டேயும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேயும் நளினி இளமதி 2 பேருமே மாட்டிக்கிறாங்க. 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா சித்தார்த்தை கட்டி போட்டு வச்சிடறாங்க ஃப்ரெண்டு வீட்லேயும். இங்கே நம்ம பரமன் இருந்துக்கிட்டு இளமதியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சண்டைக்கோழி எங்கே போனா, ஆளையும் காணோமே, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அப்படி எங்கே போயிருப்பா அப்படின்ட்டு தேட ஆரம்பிச்சு இளமதியோட வீட்டுக்கும் போயிட்டு பார்க்குறாங்க. அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் பரமன் விசாரிக்கிறாங்க. இளமதி இங்கே வரவே இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லிடுறாங்க. இதனால் பரமனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. இங்கேயும் வரலை, அப்போ இளமதி எங்கே தான் போயிருப்பா, கண்டிப்பாக அவள் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்டியிருக்கிறா அப்படின்னு மட்டும் என் உள்மனசு சொல்லுது அப்படின்ட்டு பரமன் இளமதியை மும்மரமாக தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே சித்தார்த்து பரமன் மட்டும் அந்த இளமதியை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டா பெரிய பிரச்சனையாயிடுமே அப்படின்ட்டு இங்கே சித்தார்த்து பரமன் கிட்ட இன்னும் நிறைய வேலையை சொல்கிறாங்க. நீங்கள் பாரு பரமா, நீ தான் அண்ணனாக இருந்து எனக்கு எல்லாமும் பண்ணணும், நீ என்ன இப்படிலாம் சுற்றிட்டு இருக்கிற அப்படின்ட்டு கேட்கும்போது என்னன்னு தெரியல, இளமதி ஆளையே காணோம். உடனே சித்தார்த்து இருந்துக்கிட்டு பரமா, உன்னை வேணும்னே அந்த பொண்ணு தேட வைக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கோம், நீ கல்யாண வேலையை பாரு, அதுதானே ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பரமன் சித்தார்த்துக்கிட்ட என்ன தான் தலையை ஆட்டினாலுமே இங்கே கொஞ்சம் கூட நம்ம பரமனுக்கு நிம்மதியே இல்லை. சண்டைக்கோழி இப்போ எங்கே இருப்பா அப்படின்ட்டு தான் யோசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படியே அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது. இளமதியோட ஃபோனை ட்ராக் பண்ணி நம்ம பரமன் அட்ரஸை கண்டுபிடிச்சிறாரு. இது சித்தார்த்தோட ஃப்ரெண்டு வீடாச்சே. லாஸ்ட்டாக இளமதியோட ஃபோனு இங்கே தான் ஆஃப் ஆகிருக்குது அப்படின்ட்டு நம்ம பரமனுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது. சித்தார்த்துக்கிட்டலாம் இதை பற்றி நம்ம கேட்க வேணாம், அவன் புது மாப்பிள்ளை, அவனை எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு, நம்மளே வீட்டுக்குள்ளே போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சித்தார்த்தோட ஃப்ரெண்டுமே சித்தார்த்தோட கல்யாணத்துக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே பரமன் கதவு உடச்சி தான் உள்ளக்க போகிறாரு. இங்கே சித்தார்த்து கொஞ்சம் டென்ஷனில் தான் இருக்கிறாங்க. அந்த பரமனை ஆளை காணாமே, ஒரு வேளை இளமதியை தேடி போயிருப்பானோ அப்படின்ட்டு தான் ரொம்பவே டென்ஷனில் இருக்கிறாங்க. இங்கே சித்தார்த்தோட ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு, டே சித்தார்த்து, அப்போவே சொன்னேன், நீ கேட்டையா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, அந்த பொண்ணு கடைசி நிமிஷத்தில் இந்த கல்யாணத்தை நிப்பாடிடுச்சுன்னா என்ன பண்ணுவ அப்படின்ட்டு கேட்கும்போது சித்தார்த்து இருந்துக்கிட்டு, அதெல்லாம் எதுவுமே நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே கலா இருந்துக்கிட்டு, சித்தார்த்து உனக்கு என்னப்பா ஆச்சு, உன் முகமே சரியில்லையே, எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்கும்போது, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒரு பதட்டமாக இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை, இங்கே பாரு சித்தார்த்து, சந்தோஷமாக இரு, இது உனக்கான நாள், நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம கலாவும் பயங்கர சந்தோஷத்தில் தான் இருக்கிறாங்க. அமைச்சர் வீட்டு ஆளுங்கக்கிட்ட நல்லா பல்லிழிச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே நம்ம பையனோட கல்யாணம் நடக்க போகுது. இதுக்கப்புறம் நம்ம அரசியல் வாழ்க்கையில்
நம்ம நினச்சதெல்லாம் அடைஞ்சிடலாம். இதுக்கப்புறம் யாராலும் கையில் பிடிக்க முடியாது அப்படின்ட்டு கலா பயங்கர சந்தோஷத்தில் மிதந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரஞ்சிதம் வந்துட்டு, அம்மா என்னம்மா தம்பியை இப்படி கல்யாண கோலத்தில் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ரஞ்சிதம், என் கண்ணே பற்றும் போல் அந்தளவுக்கு சித்தார்த்து செம்ம அழகாக இருக்கிறான். சும்மாவே அவன் அவ்வளோ சூப்பராக இருப்பான். இப்போது பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு மாலையெல்லாம் போட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கிறான். இதுக்கப்புறம் சித்தார்த்தோட வாழ்க்கையும் ஜாம் ஜாம்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் நினச்சது எல்லாமும் நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் ரஞ்சித்தும் இருந்துக்கிட்டு, என்னன்னே தெரியலம்மா, அந்த இளமதி எங்கே போனானே தெரியல, ஆளவே காணோம் அப்படின்ட்டு கேட்கும்போது, நல்ல நேரத்தில் அவளை எதுக்காக ஞாபகம் படுத்திகிட்டு இருக்கிற, அவள் எங்கேயாச்சும் போய் தொலையட்டும், அதுதான் நமக்கு சந்தோஷம். அவள் முன்னாடி நின்னாலே எனக்கு கோவம் தான் வருது அவள் முகத்தை பார்த்தா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா, பரமனை கூட காணோம் அப்படின்ட்டு சொல்லும்போது, அவனும் இல்லையா, சந்தோஷம்தான் விடு, அவன் இல்லாதது நல்லது தான். இல்லை, அமைச்சர் வீட்டு ஆளுங்க முன்னாடி அவனெல்லாம் என்னால் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட முடியாது. அவனும் அந்த இளமதியும் இந்த கல்யாணத்தில் கலந்துக்கிறாதது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு நம்ம கலா இருந்து கூட சொல்கிறாங்க. இங்கே ஒரு வழியாக நம்ம பரமன் வந்து இளமதியும் நளினியும் பார்த்துறாங்க. இன்னும் 2 பேரையுமே யார் இப்படி கட்டி போட்டு வச்சுருக்கிறா அப்படின்ட்டு கேட்குறாரு. ரொம்பவே பரமனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே 2 பேரையுமே நம்ம பரமன் வந்து காப்பாற்றிடுறாங்க. அப்போ தான் பரமன் கிட்ட நம்ம இளமதி இருந்துக்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. பரமா, சீக்கிரம் நம்ம இப்போவே கல்யாண மண்டபத்துக்கு போகணும், அந்த கல்யாணத்தை தடுக்கணும், சித்தார்த்துக்கும் அமைச்சர் வீட்டு பொண்ணுக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம இளமதி சொல்லும்போது பரமன் இருந்துக்கிட்டு, ஏன் இளமதி இப்படி சொல்கிற, பரமா நான் எல்லாம் காரணத்தோட தான் சொல்கிறேன், டைம் இல்லை இப்போது, சீக்கிரம் நம்ம போகணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே நளினியுமே கையெடுத்து கும்பிட்டு பரமன் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அண்ணே, தயவு செஞ்சு எங்களை சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்க, இல்லைனா இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் அவன் நாசம் பண்ணிடுவான் அப்படின்ட்டு சொல்லும்போது பரமன் வந்து கொஞ்சம் விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. போகிற வழியில் பரமன் கிட்ட நம்ம நளினி இளமதி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. பரமனுக்கு ரொம்பவே கோவம் தான் வருது. பொண்ணு கழுத்தில் சித்தார்த்து தாலி கட்ட போகிறாரு. அந்த டைமில் நம்ம பரமன் இளமதி நளினி வந்து அங்கே கரெக்டான டைமுக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே நளினி இருந்துக்கிட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு கத்துறாங்க. இங்கே சித்தார்த்துக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. இங்கே கலா இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவத்தில், ஏய் நளினி, என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா, இப்போ எதுக்காக நீ கல்யாணத்தை நிறுத்த சொல்கிற, என்ன உனக்கு அப்படின்ட்டு கேட்கும்போது, என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை உங்கள் பையன் கெடுத்துடக்கூடாது அப்படின்னு தான் இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த சொல்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம கலா இருந்துக்கிட்டு, என்ன பணத்துக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறியா, பெரிய வீட்டு பையனை எப்படினாலும் வளைச்சி போட்டுறணும் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கிறியா, அப்படி இப்படின்னு வாய்க்கும் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்போது நளினிக்கு சப்போர்ட்டாக நம்ம இளமதி வந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், இப்படிலாம் பேசி நளினியை கஷ்டப்படுத்தாதீங்க, உங்கள் பையன் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறான் தெரியுமா, நளினியோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு நம்ம இளமதி சொல்லும்போது கலா இருந்துக்கிட்டு, பரமா என்ன பரமா நடக்குது, இந்த இளமதி இந்த கல்யாணத்தை நடத்த விடக்கூடாது அப்படின்னு தான் பிளான் பண்ணி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறா, ஏய் நளினி உண்மையை சொல்லு, இவ தானே உன்னை இப்படிலாம் சொல்ல சொன்னான் அப்படின்ட்டு சொல்லும்போது, இல்லவே இல்லை, நான் கல்யாணத்தை நிறுத்திடுவேன் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு உங்கள் பையன் என்னை வந்து கட்டி போட்டு வச்சுட்டான், என்னை காப்பாற்ற வந்த இளமதி அக்காவையுமே கட்டி போட்டு வச்சுட்டான் அப்படின்ட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அமைச்சர் கிட்டையுமே போயிட்டு நளினி இருந்து கூட சொல்கிறாங்க, தயவு செஞ்சு உங்கள் பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுடாதீங்க, அவ்வளோதான், வாழ்நாள் முழுவதும் உங்கள் பொண்ணு கண்டிப்பாக கஷ்டம் மட்டும்தான் படும், இவன் என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்ட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் நம்மளே ப்ரூஃபோட நிரூபிக்க நான் வந்து தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே கலா இருந்துக்கிட்டு அமைச்சர்கிட்ட கெஞ்சுறாங்க. இவங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த கல்யாணத்தெலாம் நிப்பாட்டிடாதீங்கயா அப்படின்ட்டு. எங்கள் அமைச்சர் பார்த்திங்கன்னா கலா முகத்தில் காரி துப்பிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணு இவ்வளோ உறுதியாக சொல்லுது, இந்த பொண்ணு சொல்கிறது எப்படி நம்பாமல் இருக்க முடியும், இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு, ஒழுங்கா அந்த பொண்ணுக்கே உன் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கப்பாரு அப்படின்ட்டு அமைச்சர் அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கலாவுக்கு அப்படியே தலையில் இடி விழுந்தாப்புல இருக்குது. அப்போது சித்தார்த்து ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க. இங்கே பரமன் கிட்ட கலா இருந்துக்கிட்டு, பரமா இது எல்லாத்தையும் காரணம் இந்த இளமதி தான், இவ எல்லாமும் பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே நளினி வந்து போலீஸையுமே வரவழைச்சிட்றாங்க. இங்கே சித்தார்த்தை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன பார்க்குற, உன்னை நான் என் கழுத்தில் தாலி கட்ட வைப்பேன் அப்படின்ட்டு நினச்சியா, ஃபஸ்ட்டு நீ போயிட்டு பண்ண தப்புக்கு ஜெயிலில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா, அப்புறம் நான் உன்னை மன்னிக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு அப்புறம் முடிவெடுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
இங்கே கலா வந்து பயங்கரமாக கதறாங்க. அப்போது கலா கோவத்தில் இது எல்லாத்துக்கும் காரணம் இளமதி தான் அப்படின்ட்டு அடிக்க போகிறாங்க. அந்த டைமில் நம்ம பரமன் இளமதிக்காக வந்து நிற்கிறாங்க. இங்கே இளமதி எதுக்காக இப்போது அடிக்க கை ஓங்குறீங்க? இளமதி மேலே எந்த தப்புமே இல்லை. இதுக்கப்புறம் இளமதியை நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது. சித்தார்த்தை தான் தப்பு பண்ணியிருக்கிறான். அதுக்குரிய தண்டனையும் அவன் இப்போது அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே கலாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது.